என் முகமது ஜயித். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقال تعالى في القرآن المجيد وفي القرآن الحميد: ونعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலா இறக்கி அருளிய திருக்குர்ஆனை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் இக்குர்ஆனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிம்கள் பலர் தெரியாமல் இருக்கிறார்கள். சிலர் குர்ஆன் என்றால் அது ஒரு உரையில் போட்டு பத்திரமாக ஒரு இடத்தில் வைக்க வேண்டும், இறந்தவர்களுக்காக ஃபாத்திஹா ஓதும் போது மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும் என்று தவறான விலக்கு வைத்திருக்கிறார்கள். எனவே முஸ்லிம்களுக்கு குர்ஆனை பற்றி விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் தபாரக் வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட வேதம்தான் இந்த குர்ஆன். அல்லாஹ் தனது திருமறையில் கூறும்போது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன ஹுதல் லின்னாஸி வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நாம் இந்த குர்ஆனை ரமதான் மாதத்தில் இறக்கி வைத்தோம். அது மனிதர்களை நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஓதுவதை பொறுத்த வரையில் அதை போன்ற ஒரு நிபந்தனையும் இல்லை. நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அதிகமாக நன்மையை அள்ளிவிடலாம். அல்லாஹுவின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்து ஓதுபவருக்கு ஒரு நன்மை உண்டு. அந்த ஒரு நன்மை 10 நன்மை போன்றதாகும். அலிஃப் லாம் மீம் என்று ஒரு எழுத்து சொல்ல மாட்டேன். மாறாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்று தான் சொல்வேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது மட்டும் இல்லை, இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அவை சிரமம் பார்க்காமல் செய்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு வேலை வேண்டும் என்றால் அவை பல மனிதர்கிட்ட போய் சிபாரிசு தேடி அழைக்கிறோம். அந்த அழியக்கூடிய அந்த உலக வாழ்க்கைக்காக இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ முயற்சிகள் என்றால் அந்த நீண்ட அந்த மறுமை நாளுக்கு இந்த குர்ஆன் தான் அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யும், பரிந்துரை பேசும். அந்த குர்ஆனை நாம் சர்வசாதாரணமாக மறந்து விடுகிறோம். இக்ராஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் அஸ்ஹாபிஹ். நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக அது நாளை மறுமை நாளில் சார்ந்தவர்களுக்கு பரிந்துரையாக வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த உலக வாழ்க்கையில் நம்மை பிடித்தவர்கள் பாராட்டிவிட்டால் நம்மளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படும், எவ்வளோ சந்தோஷம் ஏற்படும். ஆனால் நம் உயிரை விட மேல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயால் சிறந்தவர் பாராட்டை பெற வேண்டும் என்றால் அது இந்த திருமண குர்ஆனின் மூலமே கிடைக்கும். خيركم من تعلم القرآن وعلمه. உங்களில் சிறந்தவர் யார் என்றில் யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்று தருகிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நமக்கெல்லாம் ஜன்னு விரோதியாக ஆவணம் கொண்ட அந்த ஷைத்தானை விரட்டும் ஒரு மருந்துதான் இந்த குர்ஆன். லா தஜஅலு புயூனகும் மகாபிர் இன்ன ஷைத்தான யன்ஃபிகு
தன்ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரா ஃபீஹி சூரத்துல் பக்ரா. உங்கள் வீடுகளை மண்ணறைகளாக ஆகிவிடாதீர்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்ஷா அல்லாஹ் நாம் கூட சீக்கிரம் ரமதான் மாதத்தை அடைய போகிறோம். அந்த ரமதான் மாதம் குர்ஆனுடைய மாதம். அம்மாதத்தில் நம் குர்ஆனுல் மஜீதை அதிகமாக ஓத வேண்டும் சாதாரண நாட்களை விட. இதை போன்ற பல சிறப்புகள் குர்ஆனுல் மஜீத்க்கு இருக்கிறது. அல்லாஹ் நாம் அனைவருக்கும் குர்ஆனை படித்து அதை புரிந்து அதை செயல்பட வேண்டிய அர் ரஹ்மான் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக துவா Z முகமது ரியான், எஸ் முகமது சாகிஃப். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களிடம் சில துவாக்கள் கேட்கிறேன், நீங்கள் பதில் கூறுவீர்களா? ஆம், கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் பதில் கூறுகிறேன். தூங்கி எழுந்தவுடன் என்ன துவா கூற வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி லஸி அஹ்யானா பாதமா அமாதானா வைலையின் நுஷு. கலைப்பறைக்குள் நுழையும் போது என்ன துவா கூற வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அவுசு பிகா மினல் குப்ஸி வல் கபாயிசி. கலைப்பறை வெட்டி வெளியேறும் போது என்ன துவா கூற வேண்டும்? குஃப்ரானக. உது செய்யும் முன் என்ன துவா கூற வேண்டும்? பிஸ்மில்லா. உது செய்த பின் என்ன துவா கூற வேண்டும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்ததக்கிரீன். கண்ணாடி பார்க்கும் போது என்ன துவா கூற வேண்டும்? அல்லாஹும்ம அஸன்த கல்கி ஃபாத்ஸின் குல்கி. வீட்டிலிருந்து வெளியேறும் போது என்ன துவா கூற வேண்டும்? அல்லாஹும்ம பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி அலா வலா குவத இல்லா பில்லா. வீட்டிற்குள் நுழையும் போது என்ன துவா கூற வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக கைரல் மௌலஜி வ கைரல் மக்ரஜி. பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா. மஜிதுக்குள் நுழையும் போது என்ன துவா கூற வேண்டும்? அல்லாஹும்ம அஃப்தலி அபு அப ரஹ்மதிக். மஜித்தை விட்டு வெளியேறும் போது என்ன துவா கூற வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக மின் ஃபஸ்லிக். வாங்க முடித்தவுடன் என்ன துவா கூற வேண்டும்? அல்லாஹும்ம ரப்பா ஹஸிஹி தாவதி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபஸீலத வபஅசு வகாமா மஹ்மூதன் அல்லஸி வஹ்தா. சாப்பிட முன் என்ன துவா கூற வேண்டும்? பிஸ்மில்லா. சாப்பிட முன் பிஸ்மில்லா சொல்ல மறந்தால் என்ன துவா கூற வேண்டும்? பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலி வாஹிரிஹி. சாப்பிட பின் என்ன துவா கூற வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி லஸி கஸீரன் தைபன் முபாரகன் ஃபீஹி கைர மக்ஃபிஹி வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னா அன்ஹு ரப்பனா. உணர்த்தவர்க்காக என்ன துவா கூற வேண்டும்? அல்லாஹும்ம அத்தி மன் அத்வாமனி வஸ்கி மன் சகானி. உணர்த்தவர்க்காக வினிதர் கூறும் துவா. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீ மா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும். பிராணியை அறுக்கும் போது என்ன துவா கூற வேண்டும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். மாஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு சில துவாக்கள் கேட்கிறேன், நீங்கள் பதில் சொல்வீர்களா? ஆம், கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் பதில் கூறுகிறேன். வெளியூரில் தங்கும் போது என்ன துவா கூற வேண்டும்? அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா கலக். உயரமான இடத்தில் ஏறும்போது இறங்கும்போது என்ன துவா கூற வேண்டும்? ஏறும்போது அல்லாஹ் அக்பர், இறங்கும்போது சுபஹான் அல்லாஹ். பயணத்தில் திரும்பும் போது என்ன துவா கூற வேண்டும்? ஆயிபுன தாயிபுன ஆபிதுன இரப்பின ஹாமிதுன். காலையில் என்ன துவா ஓத வேண்டும்? அல்லாஹ்பிகா அஸ்பஹ்னா வபிகா அம்சைனா வபிக நஹியா வபிக நமூத்து வாலைக்கல் நுஷூர். மாலையில் என்ன துவா கூற வேண்டும்? அல்லாஹ்பிகா அம்சைனா வபிகா அஸ்பஹ்னா வபிக நஹியா வபிக நமூத்து வாலைக்கல் மசீர். தூங்கும் முன் என்ன துவா கூற வேண்டும்? அல்லாம் பிஸ்மிகா முத்துவாயா. தூக்கத்தில் திடுக்கம் ஏற்பட்டால் என்ன துவா கூற வேண்டும்? அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் கஸபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீனி வ யக்ஸுரூன்.
கெட்ட கனவு கண்டால் என்ன துவா கூற வேண்டும்? அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லா கூறி நோன்பு திறந்த பின் என்ன துவா கூற வேண்டும்? சாமசமஹு புத்தல்லத்தில் உருஹு வசபத்தல் அஜுரு வ இன்ஷா அல்லாஹ். லைலத்துல் கத்ர் அன்று என்ன துவா கூற வேண்டும்? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. சஜதா வசனம் என்று என்ன துவா கூற வேண்டும்? சஜதா வஜியா இல்லதி கலக வஷக்க சமஹு பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி ஃபதபாரக்கல்லாஹு வ அஹ்ஸனுல் காலிகின். சபை கலையும் போது என்ன துவா கூற வேண்டும்? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தஃபிருக வ அத்தூபு இலைக். மணமக்களை வாழ்த்தும் போது என்ன துவா கூற வேண்டும்? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். தும்மினால் என்ன துவா கூற வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் என்ன துவா கூற வேண்டும்? யா ரஹ்மக்கல்லாஹ். யா ரஹ்மக்கல்லாஹ் என்று கூறினால் என்ன துவா கூற வேண்டும்? யா ஹதிகுமுல்லாஹு யுஸ்லி பாலக்கும். மற்ற நலனுக்காக என்ன துவா கூற வேண்டும்? அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு பாரிக் லஹு ஃபீ மா ஆதைதஹு. இடி இடிக்கும் போது என்ன துவா கூற வேண்டும்? சுப்ஹானல்லஸி யுஸப்பிஹு ராது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபதிஹி. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அன்றாட கூடக்கூடிய துஆக்கள் மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக ஆயத்துல் குர்சி ஆர் ஆரிப். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allahu la ilaha illa huwal hayyul qayyum. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. Ayatul Kursi. Allahu la ilaha illa huwal hayyul qayyum. La ta'khudhuhu sinatun wa la nawm. Ma fi samawati ma fil ardi. Man zal ladzi yashfa'u indahu illa bi'izni. Ya'lamu ma bayna aydihim wa ma khalfahum wa la yuhituna bi shay'in min ilmi illa bima sha'a. Wasi'a kursiyuhu samawati wal arda wa la yuhituna izma awal ayul azim. மாஷா அல்லாஹ். இப்போது இன்ஷா அல்லாஹ் பெண் பிள்ளைகள் துவா ஹதீஸ் எல்லாம் ஓதி காட்டுவார்கள். துவா ஹதீஸ் ஓதி காட்ட வேண்டிய பெண் பிள்ளைகள் யஹாं बुला लेंगे कैसा சரி இன்ஷா அல்லாஹ் இங்கே பள்ளிவாசலுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாக பெண் பிள்ளைகளின் ஹிராத்தோடு ஆரம்பம் செய்கிறோம். ஹிராத் பாசிதா. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. सूरतुल लैल. अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. वल्लैलि इज़ा यग़शा वन्नहारि इज़ा तजल्ला وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى
فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. ஜஸாக்கல்லாஹு خير. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா லைலோடைய மீனிங் ஆயிஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். அனைத்தையும் மூடிக்கொள்ளும் இரண்டும் இரவின் மீது சத்தியமாக, பிரகாசமுள்ள பகலின் மீது சத்தியமாக, ஆணையும் பெண்ணையும் படைத்தவனின் மீது சத்தியமாக. மனிதர்களே, நிச்சயமாக உங்கள் முயற்சிகள் பலவாறாக இருக்கின்றன. ஆகவே உங்களில் எவர் தானம் செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து இம்மார்க்கத்தில் உள்ள நல்ல காரியங்களையும் நல்லதென்று உண்மையாக்கி வைக்கிறாரோ அவர்களுக்கு சொர்க்கப்பாதையை நாம் எளிதாக்கி வைப்போம். எவன் கஞ்சத்தனம் செய்து அல்லாஹ்வை பொருட்படுத்தாது இம்மார்க்கத்தில் உள்ள நல்ல காரியங்களையும் பொய்யாக்கி வைக்கிறானோ அவனுக்கு கஷ்டத்திற்குரிய நரகப்பாதையை தான் எளிதாக்கி வைப்போம். அவன் நரகத்தில் விழுந்துவிட்டால் அவனுடைய பொருள்கள் அவனுக்கு ஒரு பயனும் தராது. நிச்சயமாக நேர்வழி அறிவிப்பது நம்மீதுதான் கடமையாகும். நிச்சயமாக இம்மையும் மறுமையும் நமக்கே சொந்தமானவை. மக்காவாசிகளே, கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். மிக்க துர்பாகியமுடையவனை தவிர மற்றவன் அதற்குள் செல்ல மாட்டான். அவன் நம் வசனங்களை பொய்யாக்கி புறக்கணித்து விடுவான். இரையச்சமுடையவன் தான் அதிலிருந்து தப்பித்து கொள்வான். அவன் பாவங்களிலிருந்து தன்னை பரிசுத்தமாக்கி கொள்வதற்காக தன் பொருளை தானமாக கொடுப்பார். தான் பதில் நன்மை செய்யக்கூடியவாறு எவருடைய நன்றியும் தன் மீது இருக்காது. இருப்பின் மிக்க மேலான தன் இறைவனின் முகத்தை விரும்பியே தவிர மற்ற எதற்காகவும் அவன் தானம் செய்ய மாட்டான். இறைவன் அவருக்கு அளிக்கும் கொடையை பற்றி அவரும் திருப்தி அடைவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரா. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அரஃபா ராபியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களுக்கு சில சூராவின் பெயர்கள் கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் கூறுவீர்களா? ஆம், கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் பதில் கூறுகிறேன். சூரத்துல் அஹப் ஓதுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரத்துல் அஹப் مكية. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته
حمالة الهتب في جيدها حبل من مسد. சூரத்துல் நஸ்ர் ஓதுங்கள். سورة النصر مدنية. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. சூரத்துல் மாவுன் ஓதுங்கள். سورة الماعون مكية. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يهز على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. சூரத்துல் ஜில்சால் ஓதுங்கள். سورة الزلزال مدنية. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. மாஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு சில சூறாவின் பெயர்கள் கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் கூறுவீர்களா? ஆம், கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் பதில் கூறுகிறேன். சூரத்துல் குரைஷ் ஓதுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரத்துல் குரைஷ் மக்கியா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லீலாஃபி குரைஷ் إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. சூரத்துல் ஃபீல் ஓதுங்கள். சூரத்துல் ஃபீல் மக்கியா. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجين فجعلهم كعصف مأكول. சூரத்துல் ஹுமஸா ஓதுங்கள். சூரத்துல் ஹுமஸத் மக்கியா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله موقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சூறாக்களை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக சாலிஹா பயான்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லாம் புகழும். இப்பொழுது பேசினால் நல்லதை பேசுவோம் என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் கூற உள்ளேன். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான் பேசுவதற்காக அல்லாஹ் வழங்கிய இந்த நாவு. இந்த நாவை கொண்டு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அதிக முக்கியத்துவம் உண்டு. அது நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் சரியே, கெட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் சரியே. ஒருவர் லா இலாஹா இல்லல்லா என்கிற வார்த்தைகளை மனப்பூர்வமாக நாவால் முடியாத வரை அவர் முஸ்லீமாக முடியாது. அதே நேரத்தில் இதே நாவை கொண்டுதான் நான் உங்களுடைய இறைவன் என்கிற பயங்கரமான வார்த்தையை ஃபிரௌன் கூறினார். எனவே அன்பானவர்களே, நாவால் மொழியக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு மதிப்பீடு இருக்கிறது. சில சமயம் நாம் ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறோம், ஆனால் அந்த வார்த்தையின் பாரதூரத்தை பொருட்படுத்துவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், ஓர் அடியார் அல்லாஹ்வின் கோபத்திற்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் பின் விளைவை பற்றி யோசிக்காமல் பேசுகிறான். அதன் காரணமாக அவன் நரகத்தில் போய் விழுகிறான். சஹீஹ் புகாரி 6478. எனவேதான் அன்பானவர்களே, எப்பொழுதும் நல்லதை பேச வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லஸீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அல்லாஹுக்கு பயந்து நேர்மையான விஷயங்களை கூறுங்கள். அல் குர்ஆன் 33வது அத்தியாயம் 70வது வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நல்லதை பேசட்டும் அல்லது பேசாமல் மௌனமாக இருக்கட்டும். இந்த உபதேசத்திற்கு ஏற்ப நடப்பதற்கு பெரும்பாலும் நம் மௌனமாக இருப்பதை கடைபிடிக்க வேண்டும். அப்படி பேச விரும்பினால் தேவையான நல்ல பேச்சை மட்டுமே பேச வேண்டும். பேசுவதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும், நான் சொல்ல போகும் இந்த வார்த்தை நல்ல வார்த்தையா? ஆம், நல்ல வார்த்தை என்று நம் மனம் கூறினால் பேசுங்கள். இல்லை, தீய வார்த்தை என்று நம் மனம் தீர்ப்பளித்தால் அதை பேசாமல் விட்டுவிடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் சோமத நஜா. எவர் மௌனமாக இருந்தாரோ அவர் அல்லாஹ்வின் வேதனையை விட்டு தப்பித்து விட்டார். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லதை மட்டுமே பேசக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக ஹதீஸ் ஹுமேரா ஹாஃபிலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சில ஹதீஸ்கள் ஓதுகிறேன், அதற்கு நீங்கள் பொருள் கூறுவீர்களா? ஆம், ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் பொருள் கூறுகிறேன். இன்னமல் அஅமாலு பின்னியாத். நிச்சயமாக எண்ணங்களை பொறுத்து செயல்கள் அமைகின்றன. மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக். எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக். எவர் ஒருவர் அல்லாஹ்விதை மீது சத்தியம் செய்கிறாரோ அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். நீங்கள் கேட்டால் அல்லாஹ்விடமே கேளுங்கள். அத்வாஹு ஹுவல் இபாதா. பிரார்த்தனை அதுவே இபாதத்து தான். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த. நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். மன் அத்தானி ஃபகத் அத்தா அல்லாஹ். எவர் என்னை பின்பற்றினாரோ அவர் அல்லாஹ்வையும் பின்பற்றினார். மன் அஸானி ஃபகத் அஸல்லாஹ். எவர் எனக்கு மாறு செய்தாரோ அவர் அல்லாஹ்வையும் மாறு செய்தார். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. எவர் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. லா ததாபரு வலா தகாதஉ. ஒருவருக்கு ஒருவர் முதுகு காட்டாதீர்கள் மற்றும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரத்துவம் விடாதீர்கள். அஸ்ஸலாத்து நூருன். தொழுகையும் ஒளிதான். பஷ்ஷிரு வலா துனஃபிரு. நீங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள், வெறுப்பை தூண்டி விடாதீர்கள்.
இன்னல் பஸாஸத மினல் ஈமான். எளிமை என்பது ஈமானின் ஒரு பங்காகும். அல் ஹயா ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பங்காகும். இய்யாக்கும் வல் குலுவ ஃபித்தீன். மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். மாஷா அல்லாஹ். நான் சில ஹதீஸ்கள் ஓதுகிறேன், அதற்கு நீங்கள் பொருள் கூறுவீர்களா? ஆம், ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் பொருள் கூறுகிறேன். அல் முஸ்லிமு அஹூல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமிற்கு சகோதரர் ஆவார். மதுலுல் கனியு ஜுல்ம். வசதியுள்ளவர்கள் கடன் அடைப்பதில் தாமதிப்பது அநீதியாகும். ஹலகல் முதனத்தியோன். கடும்போக்குள்ளவர்கள் நாசமாகி விட்டார்கள். இன்னல்லாஹ ஜமீலுல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை மட்டும் விரும்புகிறான். குல்லு மஹ்ருஃபின் சதகா. நன்மையான ஒவ்வொரு காரியங்களும் தர்மமாகும். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமா. உங்களில் எவர் குர்ஆனை கற்றும் பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் ஆவார். தலபுல் இல்மி ஃபரீஸத்துன் அலா குல்லி முஸ்லிம். மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கட்டாய கடமையாகும். அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். தூய்மை ஈமானின் பாதியாகும். இஸஸ்தான்த ஃபக்ஸ்தைன் பில்லாஹ். நீ உதவி கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடமே கேள். அஃஸலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். ஜிக்ருகளில் மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அல் கலிமத்து தொய்யிபத்து சதகா. நல்ல வார்த்தை கூறுவதும் தர்மமாகும். அத்தீனு நஸீஹா. மார்க்கம் என்றால் நலம் நாடுவதாகும். லா யதுகுலு ஜன்னத காதிஉன். உறவுகளை முறித்து வாழுபவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். லா யதுகுலு ஜன்னத நம்மாமுன். புறம் பேசி சண்டை ஏற்படுத்துபவன், கோல் சொல்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். இஷ்ஃபஉ துஜர்ரு. பரிந்துரை செய்யுங்கள், அல்லாஹ்விடம் கூலி வழங்கப்படுவீர்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹதீஸ்களை மனனம் செய்து அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக ஆஃபியா சனா இஸ்மால் துவாக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நான் உங்களுக்கு சில துஆக்கள் கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் கூறுவீர்களா? ஆம், ஓதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நான் உங்களுக்கு சில துஆக்கள் கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் கூறுவீர்களா? ஆம், கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் பதில் கூறுகிறேன். தூங்கும் போது என்ன துஆ ஓத வேண்டும்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. தூங்கி எழுந்தவுடன் என்ன துஆ ஓத வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி லஸி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். கலிப்பைக்குள் நுழையும் போது என்ன துஆ ஓத வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. கலிப்பையிலிருந்து வெளியேறும் போது என்ன துஆ ஓத வேண்டும்? குஃப்ரானக. பள்ளிக்குள் நுழையும் போது என்ன துஆ? அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக. பள்ளியிலிருந்து வெளியேறும் போது என்ன துஆ ஓத வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபஸலிக. வீட்டை விட்டு வெளியேறும் போது என்ன துஆ ஓத வேண்டும்? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உணவளித்தவருக்காக என்ன துஆ ஓத வேண்டும்? அல்லாஹும்ம அத்திமன்ன தாமனி வஸ்கி மன் சகானி. மாஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு சில துஆக்கள் கேட்டேன், அதற்கு நீங்கள் பொருள் பதில் கூறுவீர்களா? ஆம், கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் பதில் கூறுகிறேன். ஒசு செய்யும் போது என்ன துஆ ஓத வேண்டும்? பிஸ்மில்லாஹ். ஒசு செய்த பின் என்ன துஆ ஓத வேண்டும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தத்தாஹிரீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. ஆடை அழியும் போது என்ன துஆ ஓத வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி லஸி கஸானி ஹாஸா ஸப வ ரஸஅனி மின் ஹைரி ஹவ்லி மின்னி வலா குவ. ஆடை கழட்டும் போது என்ன துஆ ஓத வேண்டும்? பிஸ்மில்லாஹ். பெட்ரோலுக்காக என்ன துஆ ஓத வேண்டும்? ரப்பி ரஹ்மா கமா ரப்பயானி ஸகீரா. வீட்டுக்குள் நுழையும் போது என்ன துஆ ஓத வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைல் மௌலஜி வ கைல் மக்ரஜி. பிஸ்மில்லாஹி வலனா வ பிஸ்மில்லாஹி கன்னா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா. அதிகமாக என்ன துஆ ஓத வேண்டும்?
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் துஆக்களை மன்னம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். மாணவர்கள் அமைதியாக உட்காருங்க, கவனமாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அஃப்ரா மரியம் ஹதீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ் முஸ்லிமின் அடையாளம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன பைன ரஜிலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத். அல்லாஹ்வின் அடியானுக்கும் இணைவேத்தலுக்கும் இருவருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகையை விடுவது உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம். இஸ்லாத்தை ஏற்றது பின் மிக முக்கியமாக வலியுற்று பெற்றுவது தொழுகையாகும். ஒவ்வொரு அடியானும் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை 5 நேரம் தொழ வேண்டும். இப்படி தொழாதவர் குஃப்ர் என்ற இறை நிராகரிப்போர் போன்றவர் ஆவார். ஏனெனில் அல்லாஹ்வை மறுப்போரே தொழவில்லை. எனவே அல்லாஹ்வை ஏற்றவர் ஐவேளை தொழுகையை முறையாக கடைபிடிக்க வேண்டும். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக நுஹா ஆஃபியா அஃப்ரீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களுக்கு சில அல்லாஹ்வின் பெயர்களை ஓதுகிறேன். அதற்கு நீங்கள் பொருள் கூறுவீர்களா? ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். பொருள் கூறுகிறேன். அல்லாஹு வணங்கப்பட தகுதியானவன். அல் இலாஹு வணங்கத்திற்குரியவன். அர் ரப்பு அதிபதி. அர் ரஹ்மானு அன்பு நிறைந்தவன். அர் ரஹீமு அன்பை தருபவன். அல் ஹய்யு உயிரோடு இருப்பவன். அல் கையுமு தேவையற்றவன். அல் காலிகு படைக்கக்கூடியவன். அல் கல்லாக்கு அதிகமாக படைக்கக்கூடியவன். அல் முஸவ்விரு உருவமைப்பவன். அல் பாரிஉ தோற்றுவிப்பவன். அல் மலிக்கு சர்வ வல்லமை பொருந்திய அரசன். அல் மலீக்கு சர்வ வல்லமை பொருந்திய அரசன். அர் ரஸாக்கு அதிகமாக ரிஸ்க் வழங்கக்கூடியவன். அர் ராஸிக்கு ரிஸ்க் வழங்கக்கூடியவன். மாஷா அல்லாஹ். நான் சில அல்லாஹ்வின் பெயர்களை ஓதுகிறேன். அதற்கு நீங்கள் பொருள் கூறுவீர்களா? ஆம், ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். பொருள் கூறுகிறேன். அல் வாஹிது ஒருவன். அல் அஹது தனித்தவன். அஸ்-ஸமது தேவையற்றவன். அல் ஹாதி வழிகாட்டுபவன். அல் வஹாபு அதிகமாக வாரி வழங்கக்கூடியவன். அல் ஃபத்தாஹு அதிகமாக திறக்கக்கூடியவன். அஸ்-ஸமீயு சேமனுக்கு கூடியவன். அல் பஸீரு பார்ப்பவன். அல் அலீமு அறிந்தவன். அல் லத்தீஃபு நுட்பமானவன். அல் கபீரு யாவற்றையும் நன்கறிந்தவன். அல் அஃபூ மன்னிப்பவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன். அல் கஃபூரு பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் மன்னிக்கக்கூடியவன். அல் கஃபாரு அதிகம் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அத்-தவ்வாபு தௌபாக்களை அதிகமாக ஏற்றுக்கொள்பவன். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வின் பெயர்களை மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக ரனீஷா தண்ணீர் குடிப்பதின் ஒழுக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணீர் குடிப்பது சில ஒழுக்கங்கள். தண்ணீர் குடிக்கும்போது கூறுங்கள். வலது கையால் குடிக்கணும். காந்து குடிக்கணும். தண்ணீர் பார்த்து குடிக்கணும். தண்ணீர் உள்ள பாத்திரங்களின் தூசி இருந்தால் சிறிதளவு ஊற்றி விடுவீராக.
தண்ணீர் உள்ள பானத்தில் ஊதுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ஒட்டகை குடிப்பது போல ஒரே மூச்சில் குடிக்காதீர்கள், 2-3 தடவையாக குடியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரங்களில் மூச்சு விடுவதை தடை செய்தார்கள். 2-3 தடவையாக குடியுங்கள். ஒரே மூச்சில் தண்ணீர் குடிக்கக்கூடாது. உங்களில் எவரும் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்க வேண்டாம். தண்ணீர் குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் கூறுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஸல்லல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஆசியா தபசும் சாப்பிடுவதின் ஒழுக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடுவதின் சில ஒழுக்கங்கள். 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். துடைக்கக்கூடாது. பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். வலது கையால் சாப்பிட வேண்டும். எந்த நிலையிலும் இடது கையால் சாப்பிடக்கூடாது. தன் அருகில் உள்ளவற்றை சாப்பிட வேண்டும். தட்டில் உணவில் பல வகைகள் இருக்குமே, ஆனால் எது விருப்பமோ அதை எடுத்து சாப்பிடலாம். வேற யாராவது முந்தி வந்தால் நாம் நமது கையை தடுத்து கொள்ள வேண்டும். தட்டின் கோப்பையை வலித்து சுத்தம் செய்ய வேண்டும். விரல்களை சூப்பி சுத்தம் செய்ய வேண்டும். உணவின் பருக்கை விழுந்து விட்டால் அதனை எடுத்து சாப்பிடலாம். உணவை பற்றி எந்த குறையும் சொல்லக்கூடாது. பிஸ்மில்லா சொல்ல மறந்தால் ஓதும் துவா பிஸ்மில்லாஹி ஃபி அவ்லிஹி வ ஆக்கிரி சொல்ல வேண்டும். சாய்ந்தவாறு சாப்பிடக்கூடாது. நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு முடித்த பின் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் த்வைபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மஃபிய வல மூத்தட் வல முஸ்தகனன் அன்ஹு ரபனா அல்ஹம்துலில்லாஹி இல்லதி அத்அமனி ஹாஸா வரதகனிஹி மின் கைரி ஹவுலில் மின்னி வலாக்வா என்று யார் கூறுகிறாரோ அவர்கள் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக பயான் ஹாஜரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத். உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்பொழுது பிறருக்கு நலம் நாடுவோம் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் கூற உள்ளேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் மத்தியில் உள்ள முக்கியமான ஒரு வேறுபாடுதான் மனிதன் சுயநலவாதியாக இல்லாமல் சக மனிதர்களுக்கு நலம் நாடக்கூடியவனாகவும் பிறர் கஷ்டத்தை உணரக்கூடியவனாகவும் தேவை உள்ளவர்களை நோக்கி உதவிக்கரம் நீட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் மற்றும் அவ்வாறே இருக்க வேண்டும். இறைவனால் இறக்கி அருள பெற்ற இந்த மார்க்கமும் பிறர் நலம் நாடுவதை அதிகம் வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்தீனு நசியா, மார்க்கம் என்றாலே நலம் நாடுவதாகும். தனக்காக வாழ்வது சுயநலத்திற்காக வாழ்வது, அது விலங்குகளும் செய்யும். சக மனிதர்களுக்கு உதவி செய்வதும் பிறர் நலம் நாடுவதும் தான் சிறந்த வாழ்க்கை. ஒருவர் தாய்த்த நாய்க்கு நீர் புகட்டி சொர்க்கத்தில் நுழைந்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்க சக மனிதர்களுக்கு உதவி செய்தால் எப்படிப்பட்ட கூலி இறைவன் தருவான் என்று சிந்தித்து பாருங்கள். ஜரீர் பின் அப்துல்லா ரலி என்ற சஹாபி தனது பணியாளரை ஒரு குதிரையை வாங்கி வர அனுப்பினார். அவர் மிக விலை உயர்ந்த தரமான குதிரையை வெறும் 300 திர்ஹமுக்கு வாங்கி வந்தவுடன் அந்த சஹாபி குதிரையை விற்ற நபரை சந்தித்து, அதே குதிரையை 400 திர்ஹமுக்கு தருவாயா, 500 திர்ஹம் என்று கடைசியாக 800 திர்ஹம் கொடுத்து அதே குதிரையை வாங்கி வந்தார். அப்போது ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டதற்கு, நான் இஸ்லாத்தை ஏற்றபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் நலம் நாடுவீராக என்று உறுதிமொழி வாங்கி கொண்டார். எனவே நாமும் பசித்தவருக்கு உணவளிப்பது, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பது, நல்ல காரியங்களுக்கு சிபாரிசு செய்வது போன்ற நன்மைகளை செய்ய வேண்டும். இவ்வாறு இஸ்லாம் வலியுறுத்தும் பிறர் நலம் நாடுவதை எனக்கும் உங்களுக்கும் தொடர்ந்து செயல்படுத்தும் பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக இஸ்லாமிக் மாதங்களின் பெயர்கள். சாதியா. السلام
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இஸ்லாமிக் மாதங்களின் பெயர்கள்: முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாத்தில் அவ்வல், ஜமாத்தில் ஆகிர், ரஜப், ஷாபன், ரமலான், ஷவ்வால், ஜில்கயதா, ஜிலஜ். ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக ஆயத்துல் குர்சி அஃப்சா மரியம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஸு சீனத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ஸி மன் ஜல்லஸி யஷ்பஹு இன்தஹு இல்லா பிஸினி யக்லமு மா பைன ஐதிஹி வ மா கல்ஃபஹும் வலா யஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹிம் இல்லா பிமா ஷா வஸ்ஸியா குர்சியு ஸமாவாதி வல் அர்ஸ வலா கிஃபமா வல் அலியுவலி. ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக ஜாரா ஃபாத்திமா சாஜிதா. பிக் துவா, பெரிய துவாக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சில துவாக்கள் ஓதுகிறேன், அதற்கு நீங்கள் பொருள் கூறுவீர்களா? ஆம், ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் பொருள் கூறுகிறேன். நோய் நிவாரணத்திற்கு ஓதும் துவா: அஸ்ஹிபில் பாஸ ரப்பன் நாஸி இஷ்ஃபி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. மனிதர்களின் இறைவா, நோயின் கஷ்டத்தை போக்கிவிடுவாயாக. நீயே நிவாரணம் அளிப்பவன். உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை. நோயை அறவே மீது வைக்காமல் முழுமையாக குணப்படுத்துவாயாக. நோயாளியை நலம் விசாரிக்க செல்லும் போது ஓதும் துவா: அல்லாஹும்ம ரப்பன் நாசி முஸிஹிபல் பாசி இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபியா இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. யா அல்லாஹ், மனிதர்களின் எஜமானே, துன்பத்தை போக்குபவனே, நீ குணப்படுத்துவாயாக. நீயே குணப்படுத்துபவன். உன்னை தவிர குணப்படுத்துபவன் யாரும் இல்லை. நோயை அறவே மீது வைக்காமல் முழுமையாக குணப்படுத்துவாயாக. மன்னரைகளை பார்க்கும்போது ஓதும் துவா: அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லதியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன அஸ்ஸலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா. இந்த இல்லங்களுடைய இறை விசுவாசிகளே, முஸ்லிம்களே, உங்கள் மீது சாந்தி நிலவட்டும். அல்லாஹ் நாடும்போது நாங்களும் உங்களிடம் வந்து சேரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடம் நலமேண்டி பிரார்த்தனை செய்கின்றோம். பிஸ்மில்லா கூறி நோன்பு திறந்த பின் ஜஹபல் ஜமஹு அபுதல்லத்தில் உருகு வசபத்தில் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். தாகம் தீர்ந்தன, நரம்புகள் நனைந்தன. அல்லாஹ் நாடினால் நற்கூலியும் கிடைத்துவிடும். லைலத்துல் கத்ர் ஓதும் துவா: அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃபா ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ்வே, நிச்சயமாக நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புகிறவன். என்னை மன்னிப்பாயாக. மாஷா அல்லாஹ். நான் சில துவாக்கள் ஓதுகிறேன், அதற்கு நீங்கள் பொருள் கூறுவீர்களா? ஆம், ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் பொருள் கூறுகிறேன். பாவ மன்னிப்பு தேடும் பொழுது ஓதும் துவா: அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த ஹலக்தனி வனா அப்துக வனா அலா அஹதிக வவஅதிக மஸ்ததஅது அஊஸு பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வஅபூஉ பிஸம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யஃபிரு ஸுனூப இல்லா அன்த. யா அல்லாஹ், நீயே நிரட்சகன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறில்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன்னுடைய அடிமை. நான் என்னால் முடிந்த அளவுக்கு உனது உடன்படிக்கை மற்றும் வாக்குறுதியில் நிலைத்திருக்கிறேன். நான் என்னென்ன செயல்களை செய்தேனோ அவற்றின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்.
நீ என் மீது பொழிந்த அருட்கொடையை கொண்டு நான் உன் பக்கம் மீளுகிறேன். மேலும் என்னுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே என்னை நீ மன்னித்து அருள்வாயாக. ஏனெனில் உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. தக்பீர் கட்டும்போது ஓதும் துவா. அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன கதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹும்ம நக்கீனி மினல் கதாய கமா யுனக்க ஸௌபுல் அபியஸு மினத் தனஸ். அல்லாஹும்ம அக்ஸில் கதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். அல்லாஹ்வே, கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடையே நீ ஏற்படுத்திய தூரத்தை போல் எனக்கும் என் தவறுகளுக்கும் இடையே நீ தூரத்தை ஏற்படுத்து. அல்லாஹ்வே, வெண்மையான ஆடை அழுக்கை விட்டு தூய்மையாக்குவது போல் என் தவறுகளை விட்டு என்னை நீ தூய்மையாக்கு. தண்ணீராலும் ஆலங்கட்டியினாலும் பனிக்கட்டியினாலும் என் தவறுகளை நீ கழுவு. வித்ரு தொழுகையில் ஓத வேண்டிய துவா. அல்லாஹும்ம அஹ்தினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வ தவல்லனி ஃபீமன் தவல்லைத் வ பாரிக் லி ஃபீமா அதைத் வ கீனி ஷர்ர மா கதைத் ஃப இன்னக தக்ஸி வ லா யுக்ஸா அலைக் இன்னஹு லா யதில்லு மவ்வாலைத் வ லா யஇஸ்ஸு மன் ஆதைத் தபாரத்த ரப்பனா வ தஆலைத். அல்லாஹ்வே, நீ நேர்வழி காட்டியவர்களில் எனக்கும் நேர்வழி காட்டு. நீ சுகமளித்தவர்களில் எனக்கும் சுகமளி. நீ பொறுப்பேற்று கொண்டவர்களில் என்னையும் பொறுப்பேற்றுக்கொள். நீ தீர்ப்பளித்தவற்றின் தீங்கை விட்டும் என்னை பாதுகாத்துக்கொள். நிச்சயமாக நீதான் தீர்ப்பளிப்பவன். உனக்கு யாரும் தீர்ப்பு வழங்க முடியாது. நீ நேசித்தவர் ஒரு காலும் இழிவடைய மாட்டார். நீ பகைத்தவர் ஒரு காலும் கண்ணியமடைய மாட்டார். எங்கள் இறைவனை, நீ மிக்க பரக்கத்துடையவன், மிக உயர்ந்தவன். காலை மாலை ஓத வேண்டிய துவா. யா ஹய்யு யா கய்யுமு பிரஹ்மதிக அஸ்தகீசு அஸ்லிஹ் லி ஷஅனி வலா தகில்னி இலா நஃப்ஸின் தர்ஃபத ஐன். என்றும் உயிரோடு இருப்பவனே, நிலையானவனே, உனது கருணை அன்பை கொண்டு உன்னிடம் உதவி கேட்கிறேன். எனது எல்லா காரியத்தையும் நீ சீர்படுத்து. கண் சிமிட்டும் நேரம் கூட நீ என்னை என்னிடம் ஒப்படைத்து விடாதே. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் துவாவின் பொருள் தெரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக சஹானா ஹதீஸ் அதோடைய விளக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஹதீஸும் அதனை விளக்கத்தையும் கூறுகிறேன். ஹால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லிகு அன்னி வலஹு ஆயா. மக்களிடம் என்னிடமிருந்து மார்க்கத்தை சேர்த்து விடுங்கள், அது ஒரு வசனமாக இருந்தாலும் சரியே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: நன்மையை ஏவுவதற்காகவும் தீமையை விட்டு மக்களை தடுப்பதற்காகவும் தான் தூதர்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள். நம்முடைய நபி ஆகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராவார். எனவே கியாமத் நாள் வரை நபிகளால் செய்து வந்த பணியை முஸ்லிம் மக்கள் தான் எடுத்து செய்ய வேண்டும். எனவே சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்வது கட்டாய கடமையாகும். அவரவர்கள் தன் சக்திக்கு மற்றும் தன்னுடைய மார்க்க அறிவுக்கு உட்பட்டு இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆம், சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் இருக்க வேண்டும். எனவே தான் நபிகள் நாயகம் என்னிடமிருந்து எடுத்து அறிவியுங்கள் என்று இந்த ஹதீஸில் கூறுகிறார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். இங்கே ஆம்பளை பசங்க கொஞ்சம் பேசாமல் சைலண்ட்டாக இருங்க. உங்களை மாதிரி தான் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து படித்து காட்டுறாங்க. ஸோ அதை கவனமாக கேளுங்க, சரியா? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் முடிஞ்சிடும். சைலண்ட்டாக உட்காந்து கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ஷாயிஸ்தா மாஹின் குர்ஆனின் கேள்வி பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களிடம் குர்ஆனில் உள்ள கேள்விகள் கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் கூறுவீர்களா? ஆம், கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் பதில் கூறுகிறேன். குர்ஆன் யாரால் அருளப்பட்டது? அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வால் அருளப்பட்டது. குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டது? லைலத்துல் கத்ர் இரவில் அருளப்பட்டது. குர்ஆன் யார் மூலமாக அருளப்பட்டது? கண்ணியமிக்கவானவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அருளப்பட்டது. குர்ஆன் எந்த தூதருக்கு அருளப்பட்டது? இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. முதலாக எந்த இடத்தில் குர்ஆன் வைத்து அருளப்பட்டது? மக்காவில் உள்ள ஹீரா குகையில்.
குரானின் மிகப்பெரிய அத்தியாயம் என்ன? சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம். குரானின் மிக சிறிய அத்தியாயம் என்ன? சூரத்துல் கௌசர் 108வது அத்தியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எத்தனாவது வயதில் முதலாக குரான் அருளப்பட்டது? 40வது வயதில். குரான் 3இல் ஒரு பகுதி சிறப்பிட்டு குறிப்பிட்ட சூராவின் பெயர் என்ன? சூரத்துல் இஹ்லாஸ். குரானில் எத்தனை அத்தியாயங்கள் உள்ளன? 114 அத்தியாயங்கள். குரானை மனனம் செய்த முதல் மனிதர் யார்? முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லா கூறி ஆரம்பம் செய்யப்படாத சூராவின் பெயர் என்ன? சூரத்துத் தௌபா. பிஸ்மில்லா என்று 2 முறை வரும் சூராவின் பெயர் என்ன? சூரத்துல் நம்ல். குரான் முழுவதுமாக இறக்கி அருளப்பட எத்தனை வருடங்கள் ஆனது? 23 வருடங்கள் ஆனது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் எத்தனை சூறாக்கள் உள்ளன? 6 சூறாக்கள். சூரத்துல் யூனுஸ், சூரத்துல் ஹூத், சூரத்துல் யூசுப், சூரத்துல் இப்ராஹிம், சூரத்துல் நூஹ், சூரத்துல் முஹம்மத். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் யார் என குரானில் கூறுகிறார்? தக்வா இறை அச்சம் உடையவர்கள். குரானை பாதுகாப்பது யார் பொறுப்பில் உள்ளது? அதை இறக்கி அல்லாஹ்வே அதன் பாதுகாவலன் ஆவான். குரானுக்கு இருக்கும் மற்றொரு பெயர்கள் சிலவற்றை கூறுக. அல் ஃபுர்கான், அல் கிதாப், அல் திக்ர், அல் நூர், அல் ஹுதா. தொழாதவர்களுக்கு இறைவன் சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக கூறும் நரகத்தின் பெயர் என்ன? சக்கர் என்ற நரகம். உள்ளங்கள் எவ்வாறு அமைதி பெறுகின்றனர் என அல்லாஹ் குரானில் கூறுகிறார்? அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றனர். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் குரானை பற்றி தெரிந்து கொள்ள பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக 25 நபிமார்களின் பெயர்கள். ஷபானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. குரானில் குறிப்பிட்டுள்ள 25 நபிமார்களின் பெயர்கள்: ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாகூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜுல்கிஃப்ர் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், அல் யஷா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜஸக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக வினாவிடை. நஸ்ரீன், சனா ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களிடம் சில வினாக்கள் கேட்கிறேன், அதற்கு நீங்கள் விடை கூறுவீர்களா? ஆம், கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் விடை கூறுகிறேன். இஸ்லாம் என்பதின் பொருள் என்ன? இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுவதாகும். அவனுடைய கட்டளைகளை மிகுந்து பற்றுடனும் நம்பிக்கையுடனும் அச்சத்துடனும் ஏற்று நடப்பதாகும். இஸ்லாமுடைய அடிப்படை கடமைகள் என்னென்ன? இஸ்லாமுடைய தூண்கள் 5. அவை: லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சாட்சி கூறுவது, தொழுகையை தவறாது கடைபிடிப்பது, ஜகாத் கொடுப்பது, ரமலானில் நோன்பு நோற்பது, உடலாலும் பொருளாலும் ஆற்றல் பெற்றவர் இறை இல்லம் காபாவை ஹஜ் செய்வது. ஈமான் நம்பிக்கை என்பது என்ன? ஈமான் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை உள்ளத்தால் உறுதியாக நம்பிக்கை கொண்டு நாவால் மொழித்து அதற்கேற்ப உடலுறுப்புகளை கொண்டு செயல்படுவதாகும். ஈமானில் மாற்றங்கள் நிகழ்வதுண்டா? நற்செயல்களால் ஈமான் அதிகரிக்கும், பாவங்களால் ஈமான் குறையும். ஈமானின் அடிப்படைகள் என்னென்ன? ஈமானின் அடிப்படைகள் 6 ஆகும். அவை: அல்லாஹ்வை நம்புவது, மலக்குவானவர்களை நம்புவது, இறை நூல்களை நம்புவது, தூதர்
தூதர்களை நம்புவது, மறுமையிலானை நம்புவது, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ் விதித்தபடியே நடக்கும் என்று நம்புவது. மாஷா அல்லாஹ். நான் உங்களிடம் சில வினாக்கள் கேட்கிறேன், அதற்கு நீங்கள் விடை கூறுவீர்களா? ஆம், கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் விடை கூறுகிறேன். லா இலாஹா இல்லல்லா, அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதின் பொருள் என்ன? அல்லாஹ் மட்டுமே உண்மையான இறைவன் ஆவான். அவனை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவர் வேறு யாரும் இல்லவே இல்லை. அவனை தவிர வணங்கப்படும் எல்லா பொய் தெய்வங்களையும் நிராகரித்து விட்டு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே உண்மையான இறைவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே லா இலாஹா இல்லல்லா என்பதின் பொருளாகும். முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார்கள் என்பதின் பொருள் என்ன? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொள்வது, அவர்கள் காட்டிய வழியில் அல்லாஹ்வை வணங்குவது, அவர்கள் இட்ட கட்டளைகளை ஏற்றி நடப்பது, அவர்கள் தடை செய்தவற்றை விட்டு விலகுவது, அவர்கள் அறிவித்த விஷயங்களை நம்புவது ஆகிய இவையே முஹம்மது ரசூலுல்லா என்பதின் பொருளாகும். ஷஹாதத் தௌஹீத் என்றால் என்ன? அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மது ரசூலுல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று கூறுவதாகும். ஷஹாதத் தௌஹீதுடைய நிபந்தனைகள் என்ன? ஷஹாதத் தௌஹீதுடைய நிபந்தனைகள் 7 ஆகும். அவை இல்மு, தீனுல் இஸ்லாமை அறிவது, யஹீன், அதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பது, இஹ்லாஸ், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டுமே செய்வது, அசீத், சொல் செயல்களில் உண்மையாக இருப்பது, மஹபத், அல்லாஹ்வையும் அவனுடைய மார்க்கத்தையும் அவனுடைய நபியையும் முஃமின்களையும் நேசிப்பது, இன்கியாத், அல்லாஹுக்கும் அவனுடைய நபிக்கும் முழுமையாக கட்டுப்படுவது, ஹபூல், அல்லாஹ் மற்றும் அவனுடைய நபியின் கட்டளைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. ஷஹாதத் தௌஹீதை முறிக்கும் விஷயங்கள் எத்தனை? ஷஹாதத் தௌஹீதை முறிக்கும் விஷயங்கள் 7 ஆகும். அவை ஜஹல், தீனுல் இஸ்லாமை அறியாமல் இருப்பது, ஷஹ், மார்க்கத்தில் சந்தேகம் கொள்வது, ஷிர்க், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, நிஃபாக், உள் ஒன்று வைத்து வெளியே ஒன்று செய்வது, அதாவது உள்ளே ஈமானுக்கு முரணானதை வைத்துக்கொண்டு வெளியே ஈமானை வெளிப்படுத்துவது, ஃபுங்குல், அல்லாஹ்வையும் அவனுடைய மார்க்கத்தையும் அவனுடைய நபியையும் முஃமின்களையும் வெறுப்பது, கோபிப்பது, தர்க், அல்லாஹுக்கும் அவனுடைய நபிக்கும் முழுமையாக கட்டுப்படுவதை தவிர்ப்பது, இஹ்ரால், அல்லாஹ் மற்றும் அவனுடைய நபியின் கட்டளைகளை புறக்கணிப்பது, ஏற்காமல் இருப்பது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மார்க்க விஷயங்களை தெரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக கடைசியாக ஷைலுன் நிசா பயான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இப்போது அல் குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகள் குறித்து உங்கள் முன் பேச உள்ளேன். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடையில் மிகப்பெரிய அருட்கொடைதான் அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆன். இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஆகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இறுதி வேதம் மற்றும் அத்தாட்சி ஆகும். இது தெளிவான சான்றுகள் கொண்ட அகில உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதமாகும். எனவேதான் இந்த வேதத்தை பார்த்து படிப்பதும் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கான ஒரு சிறந்த வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்து ஓதுவரோ அந்த ஒரு எழுத்துக்கு பதிலாக 10 நன்மைகள் எழுதப்படும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து என்று சொல்லவில்லை, மாறாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. எனவே யோசித்து பாருங்கள், அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மைகள் சுலபமாக கிடைத்துவிடும். எனவே குர்ஆனை படிக்க கற்றுக்கொண்டு அதை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை எவரொருவர் சிறந்த முறையில் கற்றுக்கொண்டு அதை அதிகமாக ஓதி வருவாரோ அப்படிப்பட்டவர் மலக்குமார்களோடு இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களுக்கு நாளை மறுமை நாளில் குர்ஆன் பரிந்துரை பேசும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குரானை ஓதுங்கள், ஏனெனில் குரான் ஓதக்கூடியவர்களுக்கு நாளை மறுமை நாளில் பரிந்துரை பேசும். குரான் அதிகமாக ஓதினால் உள்ளங்களுடைய நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கும், வீடுகளிலிருந்து ஷைத்தான் ஓடிவிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடிவிடுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குரானை நாம் அதிகம் ஓதுவோமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வஅலா மன் தபிஅஹு பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளால் நம்முடைய மக்தப் மதரசா மாணவ மாணவிகள் இந்த ஆண்டை சிறப்பாக படித்து முடித்து அவர்கள் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை நமக்கு முன்னால் சொல்லி காண்பித்தார்கள், படித்து காண்பித்தார்கள். அன்பானவர்களே, இந்த பிள்ளைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோருக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத், மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை குறித்து, நிஅமத்துகளை குறித்து கண்டிப்பாக விசாரிக்கப் போவதாக சொல்கிறான். லதுஸ் அலுன்ன யௌம இதின் அனின் நயீம். நிஅமத்துகள் குறித்து நீங்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். அப்படி இருக்க குழந்தைகள் அல்லாஹுடைய நிஅமத்துகளில் மிகப்பெரிய ஒரு நிஅமத். ஆகவே குழந்தைகள் குறித்தும் நாளை மறுமை நாளில் பெற்றோரிடம் நிச்சயமாக விசாரணை உண்டு. என்ன விசாரணை? இந்த பிள்ளைகளுக்கு நாம் சிறு வயதிலிருந்தே மார்க்க கல்வியை கொடுத்து உண்மையான இஸ்லாமிய கொள்கையை போதித்து அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு தேவையான அடிப்படை இபாதத்துகளை சொல்லி கொடுத்து அல்லாஹ் நம் மீது ஹராமாக்கிய தடை விதித்த விஷயங்கள் என்ன என்கிற அந்த அறிவையும் அவர்களுக்கு தந்து சொர்க்கம் நரகத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை நல்ல முஸ்லிம்களாக உருவாக்குவது, இதுதான் பெற்றோருடைய பொறுப்பு. இந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமை நாளில் நிச்சயமாக அல்லாஹ் பெற்றோரிடம் விசாரிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹ். உங்களில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பொறுப்பாளராக, பராமரிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். அந்த பராமரிப்பை குறித்து, அந்த பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து ரசூல் சொல்கிறார்கள், அல் இமாமு ராஇன் வ மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹ். ஒரு ஆட்சியாளர், ஒரு தலைவர், ஒரு இமாம் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பொறுப்பை குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு ரஜுலு ராஇன் ஃபி அஹ்லிஹி வ மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹ். ஒரு நபர், வீட்டு தலைவர், தன்னுடைய வீட்டுக்கு அவர் பொறுப்புதாரி, அந்த வீட்டுடைய பொறுப்பை குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபி அஹ்லி பைத்திஹா வ மஸ்ஊலத்துன் அன் ரஇய்யத்திஹா. அதே போல் ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டில் அவளும் ஒரு விதத்திலே பொறுப்புதாரியாக, பராமரிக்கக்கூடியவளாக இருக்கிறார். அந்த பராமரிப்பை குறித்து அந்த பெண்மணியும் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே, திர்மிதியுடைய அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், இன்னல்லாஹ ஸாயிலுன் குல்ல ராஇன் அம்மஸ்தர்ஆஹ் அஹஃபிஸ ذلك அம் ضيع. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு நபரிடத்தில் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பொறுப்பை குறித்து விசாரிப்பான். அந்த பொறுப்பை அவன் பாதுகாத்தானா அல்லது வீணாக்கி விட்டானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக கேட்பான் என்று சொல்லிவிட்டு, ஹத்தா யஸ்அல الرجل عن اهل بيته. எந்த அளவிற்கு என்றால் ஒவ்வொரு நபரிடம் வீட்டில் அவருடைய பொறுப்பு குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிப்பான். மனைவி, மக்கள், அவர்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாயா இல்லையா, பிள்ளைகளுக்கு தர்பியத்து செய்தானா இல்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மற்றொரு ஹதீஸிலே
மா மின் அப்தின் யஸ்தரஈஹி அல்லாஹு ரஇயத்தன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியாருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த அடியார் தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு நலம் நாடி அவர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை கடமைகளை செய்யாமல் அவர்களை வீணாக்கி விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லா லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர்ந்து பார்க்க மாட்டார். ஆகவே அன்பானவர்களே, பெற்றோருக்கு குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய, குழந்தைகளுக்கு தர்பியத்து செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவது கட்டாய கடமை. ஆனால் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தேவையான மார்க்க கல்வி தருவதற்கான அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போகலாம். அதற்காக தான் மஹல்லாவில் இருக்கக்கூடிய இத்தகைய பள்ளிவாசலுக்கு, மக்தப் மதரசாவுக்கு அவசியம் அனுப்பி வைக்க வேண்டும். எப்படி? பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டி வைத்து ஒவ்வொரு நாளும் லீவ் போட வைக்காமல் சரியாக அனுப்பி வைப்பது, போக அடம் பிடித்தாலும் கேட்காமல் எப்படியாவது ஸ்கூலுக்கு போய் விட்டு விடுவது என்று அந்த ஸ்கூலுடைய படிப்புக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து எப்படியாவது இந்த கல்வியை தந்தே ஆக வேண்டும், இல்லை என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும், கேள்விக்குறியாகிவிடும் என்கிற அந்த அச்சத்தால், அந்த பயத்தால் ஸ்கூல் படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து எப்படியாவது படிக்க வைக்கிறார்களோ, அதே போல்தான் மாறாக அதைவிட அதிகமாக மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகள் கற்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய உண்மையான எதிர்காலம், மறுமை வாழ்க்கை என்கிற முடிவில்லாத அந்த வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகிவிடுமே. மார்க்க கல்வியை முறையாக நாம் தரவில்லை என்று சொன்னால் தப்பான கொள்கையில் நம்முடைய பிள்ளைகள் காலப்போக்கில் போக வாய்ப்பு உண்டு. மார்க்க கல்வியை தரவில்லை என்று சொன்னால் வாஜிபான இபாதத்துகள் செய்யாமல் அவர்கள் அதை வீணாக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே இப்போதே அவர்களுக்கு அந்த கல்வியை தந்து தயார் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளின் உண்மையான எதிர்காலம் என்பது, மறுமை வாழ்க்கை என்பது கேள்விக்குறி ஆகிவிடுமே என்கிற அந்த பயம்தான் இதைவிட அதிகமாக இருக்க வேண்டும். அந்த பயம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிச்சயமாக அவர்களும் தனக்கு தெரிந்த மார்க்க அறிவை கொண்டு தர்பியத்து செய்வார்கள். அதே போல் பள்ளிவாசலுக்கு அனுப்பி வைத்து, மதரசாவுக்கு அனுப்பி வைத்து அங்கிருந்து அவர்களுக்கு மார்க்க கல்வி வரட்டுமே, தர்பியத்து கிடைக்கட்டுமே என்று இந்த ஏற்பாடை நிச்சயமாக செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், சில மக்கள் இந்த பூமியை விட்டு போன பிறகு பின்னால் சிலர் வருவார்கள், தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து வருவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் சொன்னால், அதாஉ ஸலா, தொழுகை வீணாக்கக்கூடியவர்கள், வத்தபஉ ஷஹவாத், மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கோணலான பாதையில் தான் பயணிப்பார்கள். அந்த பாதை நரகத்தின் பக்கம் செல்லும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். ஆகவே என்பார்கள், நம்முடைய சந்ததிகள், நாம் போன பிறகு நமக்கு பின்னால் உயிர் வாழ இருக்கும் நம்முடைய சந்ததிகள் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சந்ததி போல் ஆகிவிடக்கூடாது. தொழுகை வீணாக்கக்கூடிய, மனோ இச்சை பின்பற்றி கோணலான பாதையிலே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய கெட்ட மக்களாக ஆகிவிடக்கூடாது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளின் மறுமை வாழ்க்கையை சிறப்பாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மார்க்க கல்வியை தர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மக்தப் மதரசாவிலே பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கு ஃபஜ்ருக்கு பிறகும் மதரசா உண்டு. ஃபஜ்ருக்கு பிறகுள்ள டைம் யாருக்கு பொருத்தமாக இருக்காதோ அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அசருக்கு பிறகு கூட ஆண் பிள்ளைகளுக்கு மக்தப் மதரசா உண்டு. பெண் பிள்ளைகளுக்கு மக்தப் மதரசா அசருக்கு பிறகு மாத்திரம்தான். இதில் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் ஏறக்குறைய 110 மாணவ மாணவிகள் அல்ஹம்துலில்லாஹ் படித்து வருகிறார்கள், பயனடைந்து வருகிறார்கள். அதில் அவர்களுக்கு அடிப்படை குர்ஆன் ஓதக்கூடிய பயிற்சியை தாண்டி அவர்களுக்கு சின்ன சின்ன சூறாக்களை மனப்பாடம் செய்ய வைப்பது, குர்ஆனை சரளமாக படித்து முடித்த மாணவர்கள் மாணவிகளாக இருந்தால் அவர்களுக்கு 2-3 ஜுஸ்கள் மனப்பாடம் செய்ய, ஹிஃப்து செய்ய வைப்பது. இப்போது நாம் பார்த்தது போல் சின்ன சின்ன ஹதீஸுகளை பொருளோடு மனப்பாடம் செய்ய வைப்பது, அதற்கான விளக்கத்தை சொல்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அழகிய பெயர்களை மனப்பாடம் செய்ய வைப்பது, அடிப்படை கொள்கையை சொல்லித் தருவது, அன்றாடம் ஓத வேண்டிய துவாக்களை சொல்லித் தருவது என்கிற ஒரு முஸ்லீமுக்கு தேவையான அடிப்படை கல்வி என்பது இந்த மதரசாவில் வழங்கப்படுகிறது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் ஏற்கனவே மக்தப் மதரசாவுக்கு வருகிறார்கள் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், மக்தப் மதரசாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஸ்கூல் படிப்பை விட தாண்டி சொல்லப்போனால் முக்கியத்துவம் கொடுத்து அனுப்பி வையுங்கள், லீவ் போட வைக்காதீர்கள். யார் இன்னும் தன்னுடைய பிள்ளைகளை மக்தப் மதரசாவுக்கு அனுப்பவில்லையோ மக்தப் மதரசாவுக்கு அனுப்பி வைத்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் மார்க்க அறிவை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாருங்கள்.
மதரசாவுக்கு அனுப்பி வைத்து அதன் மூலமாக அவர்களுக்கு தர்பியத்து தரக்கூடிய மார்க்க கல்வி தாலீம் தரக்கூடிய ஏற்பாடை செய்யுங்கள். இது நம்முடைய தலையாய கடமை என்பதை உணர்ந்து, பொறுப்பு உணர்ந்து நீங்கள் இதை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான தர்பியத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்று உண்மையான கொள்கையை அறிந்து உண்மையான கொள்கையில் உறுதியாக இருந்து அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய மனோ இச்சை பின்பற்றாமல் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் அல்லாஹ்வுக்கு பிடித்த வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல சந்ததிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அதானுக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசுகள் வழங்கப்படும்.